ஓம் சாந்தி 22/4/2026 இன்றைய வானில் ஸ்லோகனை பற்றிய சிந்தனை. யார் தன்னுடைய அனைத்தையும் தந்தையிடத்தில் அர்ப்பணம் செய்கிறாரோ அவரே ட்ரஸ்டி ஆவார். நம் அனைவருக்குமே தெரியும், ட்ரஸ்டி என்றால் கருவியாக இருப்பதாகும். கருவியாகி நம் மூலமாக செய்விப்பவர் பாப்தாதா ஆவார். பாபா குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி இந்த ஒரு வார்த்தையை கூறுவார்: நீங்கள் தன்னை குடும்பஸ்தன் கிரகஸ்தி என்று நினைக்காதீர்கள், தன்னை கருவி ட்ரஸ்டி என்று நினையுங்கள். குடும்பஸ்தன் என்றால் சுமையின் அனுபவம்தான் ஏற்படும், ட்ரஸ்டி என்று நினைத்தால் லேசான தன்மையின் அனுபவம் ஏற்படும் என்று கூறுவார். எப்போது நம்மை நான் ஒரு கருவி ட்ரஸ்டி என்று உணர்கிறோம், அப்போது லேசான தன்மையின் பறக்கும் கலையின் அனுபவம் ஏற்படும். எவ்வளவுதான் குடும்பத்தின் பொறுப்புகள் இருந்தாலும், சேவையின் பொறுப்புகள் இருந்தாலும், அனைத்தும் ஒரு விளையாட்டாக அனுபவமாகும். அடுத்து, நம்மிடத்தில் நான் ஒரு கருவி ட்ரஸ்டி என்ற உண்மையான உணர்வு இருக்கும்போது நிமித்தம் மற்றும் பணிவுத்தன்மையில் நாம் நிறைந்தவர்களாகிவிடுவோம். அப்போது நம்மிடத்தில் அபிமானம் அகங்காரத்தின் விஷயங்கள் வர முடியாது. ஒருவேளை நம்மிடத்தில் அபிமானம் அகங்காரத்தின் அம்சங்கள் வெளிப்படுகிறது என்றால் அங்கு நாம் ட்ரஸ்டி என்ற உணர்விலிருந்து மாறிவிட்டோம் என்பதே ஆகும். அங்கு தேக அபிமானத்தின் கலப்படம் ஏற்பட்டுவிட்டது என்பதே உண்மையுமாகும். நான் ஒரு கருவி என்ற உணர்வு இருக்கும்போது செய்விப்பவராகிய தந்தையின் நினைவுதான் இருக்கும். ஆதலால் தான் பாபா கூறுகிறார், எந்த ஒரு சேவை செய்யும் போதும், காரியங்கள் செய்யும் போதும் செய்பவர் செய்விப்பவர் பாபா, நான் ஒரு கருவி என்ற உணர்விலிருந்து செய்யுங்கள் என்று கூறுகிறார். பிரம்மா பாபா எப்போது சிவ் பாபாவின் குழந்தை ஆகினாரோ அப்போது இருந்தே தன்னை ஒரு கருவி என்ற உணர்வில் நிலைநிறுத்தினார். அதிலிருந்து ஒருபோதும் மாறவில்லை. ஆதலால் சதா பணிவுத்தன்மையில் நிறைந்தவராக அகங்காரமற்ற நிலையில் நிலைத்திருந்தார். இந்த விசேஷத்தன்மையின் காரணத்தினால் சிவ் பாபாவிற்கு பிடித்தமான குழந்தையுமாகினார். சிவ் பாபாவை கூறுவார், பிரம்மா பாபா எனக்கு மிகவும் பிடித்தமான முதலாவது குழந்தை என்று கூறுவார். பிரம்மா பாபா சதா தன்னை கருவி என்ற உணர்வில் வைத்ததால் சதா லேசாகவும் கவலையற்றவராகவும் இருந்தார். யஜ்யத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதிலும் பிரம்மா பாபா ஒருபோதும் மனம் உடைந்து போகவோ கவலைப்படவோ இல்லை. சதா கவலையற்ற மகாராஜாவாக இருந்தார். பிரம்மா பாபாவை போன்று சேவையின் பொறுப்புகள் உள்ளவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு சேவையின் பொறுப்புகள் இருந்த போதிலும் சதா லேசாக இருந்தார். இதற்கான முக்கியமான காரணம் தனது புத்தியை சிவ் பாபாவிடத்தில் அர்ப்பணித்து விட்டார். அர்ப்பணத்தில் மிகவும் உயர்ந்த அர்ப்பணம் தனது புத்தியை அர்ப்பணிப்பதே ஆகும். தனது புத்தியை அர்ப்பணிப்பது என்றால் ஒரு பாபாவின் ஸ்ரீமத்தின் வழியில் நடப்பதாகும். யார் புத்தியை அர்ப்பணித்து விட்டார்களோ அவர்கள் ஒருபோதும் பாபாவின் ஸ்ரீமத்தில் மன்மத்து, அதாவது தனது மனதின் வழியையோ அல்லது பரமத்து மனிதர்களின் வழியையோ கலப்படம் செய்ய மாட்டார்கள். மன்மத் பரமத்தின் காரணத்தினால்தான் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். நம்மை கஷ்டப்படுவதிலிருந்து சுமையிலிருந்து விடுவிப்பதற்காக தான் பாபா இப்போது ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீமத் என்ற அலை சிரேஷ்டமான வழியாகும். நாம் உயர்ந்தவர்கள் ஆக வேண்டுமென்றால் பாபாவின் ஸ்ரீமத் என்ற கையை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். குழந்தைகள் தந்தையின் கைப்பிடித்து நடக்கும்போது தடுமாறி கீழே விழுவதில்லை. அதே போல நாம் கூட பாபாவின் ஸ்ரீமத் என்ற கைப்பிடித்து நடக்கும்போது நாம் கஷ்டப்படுவதிலிருந்து விடுபட்டு விடுவோம். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் பாபா ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் ஸ்ரீமத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது பாவம் செய்வதிலிருந்து தப்பித்து விடலாம். ஒருவேளை நமக்கு ஏதாவது காரியத்தை செய்வதற்கான ஸ்ரீமத் தெரியாமல் இருக்கலாம். அதனால் அதை நாம் நமது மனதின் வழியிலோ அல்லது பிறர் கூறுவதன்படி செய்துவிடுகிறோம் என்றால் அது பாவ காரியமாகிவிடும். அதற்கு பாபா பொறுப்பாளராக முடியாது. நாமே அதற்கான தண்டனை அடைய வேண்டியதாக ஆகிவிடும். நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதற்கான ஸ்ரீமத்து தெரியவில்லை என்றால் நிமித்தமான சகோதரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு செய்யலாம். அப்போது அது பாவ காரியமாகாது. மேலும் பாபா கூறுவார், நிமித்தமானவர்கள் மூலமாக எந்த ஒரு கட்டளை கிடைக்கிறதோ அதை அப்படியே ஏற்று செய்யுங்கள். ஒருவேளை அது தவறாக இருந்தாலும் அதற்கான பொறுப்பாளர் நான் ஆகிவிடுகிறேன். அதை நான் சரி செய்து விடுவேன். உங்களது வேலை கட்டளையை ஏற்று நடப்பதே ஆகும் என்று கூறுகிறார். எதற்கு பாபா ஹாஞ்சி என்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், பாபா இப்போது சங்கம யுகத்தில் ஒரு குடையின் கீழ் நடக்கும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். ஆதலால் இப்போது நமது சமஸ்காரத்தை கருத்து வேறுபாடுடைய சமஸ்காரமாக இல்லாமல்
சரி என்று ஏற்று செய்கின்ற பணிவுத்தன்மையுடையதாக ஆக்கும்போது சத்தியுகத்தில் நாம் உலகத்தை வழி நடத்தும் ராஜ்ய அதிகாரியாகி விடுவோம். இப்போது நாம் சங்கம யுகத்தில் பாபாவிடத்தில் தனது புத்தியின் அர்ப்பணத்தின் மூலமாக லேசானவர்களாக சதா கவலையற்ற மகாராஜா ஆகிறோம் என்றால் அப்போது கவலையற்ற சொர்க்க ராஜ்யத்தின் மகாராஜா ஆகிவிடுவோம். நல்லது. ஓம் சாந்தி.